அனைவருக்கும் வணக்கம். நாம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம பிளானட்டரி விண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பிளானட்டரி விண்ட்ஸ், கிரக காற்று. கிரக காற்றுனா என்ன? நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில காற்று வந்து எப்படிலாம் வந்து வீசுது. சில நேரங்கள்ல தெற்குலேருந்து வீசும், சில நேரங்கள்ல இருந்து வடக்குலேருந்து வீசும். இப்படி மாறி மாறி வீசுது இல்லையா? இது எதனால் வந்து ஏற்படுது? மழை காற்று இதனால் ஏற்படுது. இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கிரகத்தில் வீசக்கூடிய இந்த காற்று வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸு. ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளுடைய பூமி. நம்ம பூமி ஒரு கோள வடிவம் உடையது, சரிங்களா? இந்த கோள வடிவம் உடைய இந்த பூமியில் சூரியனானது தன்னுடைய அந்த இன்சுலேஷன் என்ன? சூரிய சக்தி. இது வந்து பூமி மேலே வந்து படுது. ஆனால் வந்து இது வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம். சரி, இந்த பூமியை நாம் பலவாறாக வந்து பிரிச்சிருக்கோம். எப்படி? சென்ட்ரல் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து ஈக்குவட்டார், நிலநடுக்கோடு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியை வந்து கேன்சர் அப்படின்னு படிச்சிருப்போம், கடகரேகை. கீழே இருக்கிறத கேப்ரிகான் அப்படின்னு படிச்சிருப்போம், அது மகர ரேகை. அது கீழே வந்து சவுத் போல், அது கீழே வந்து நார்த் போல் அப்படின்னு படிச்சிருப்போம். இது வந்து வட துருவம், இது வந்து தென் துருவம். மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து கேப்ரிகான்னா மகர ரேகை, நிலநடுக்கோடு, மேலே இருக்கக்கூடியது கடகரேகை. இதை வந்து டிகிரியாகவும் பிரிச்சிருப்போம். நமக்கு ஒரு கரெக்டாக ஒரு வேல்யூ வேணும் இல்லையா? கரெக்டாக வந்து குத்து மதிப்பாக இந்த இடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு டிகிரி வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குன்றதுக்காக சென்ட்ரல் இருக்கக்கூடியது 0 டிகிரி. அதே போல் மேலே எப்படி போகுதோ கீழே அதே மாதிரி வரும். இது வந்து ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸ்பியர்னா என்ன? கோள வடிவம். கோள வடிவம் வந்து பாதியாக நம்ம பிரிச்சிருக்கோம். மேலே இருக்கிறது வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர், கீழே இருக்கிறது வந்து சவுத்தன் ஹெமிஸ்பியர். இதை வந்து பாதியாக பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா மேலே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அப்படியே வந்து கீழே நடக்குங்க. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இங்கே மட்டும் நடக்கும், கீழே நடக்காது அப்படின்லாம் கிடையாது. இங்கிருந்து என்னென்னலாம் நடக்குதோ அதே போல தான் கீழே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கை மாதிரி தாங்க. இந்த கைக்கு 5 விரல், இந்த கைக்கு 5 விரல் தானே இருக்குது. இந்த கைக்கு 4 விரல், இந்த கைக்கு 5 விரல்லாம் இருக்குது. அதே போல தான் இந்த நிலநடுக்கோட்டுக்கு மேலே என்னென்னலாம் நடக்குதோ அதே போல தான் கீழே நடக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இங்கே வந்து ஹீட்டாக இருக்குதா? போக 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 ஹீட்டு கம்மியாகிட்டு இங்கே சென்ட்ரல் அந்த போலுக்கு துருவ பகுதிக்கு போனோடனே கோல்ட் ஆகுதா? அதே போல் தான் நீங்கள் ஹீட்டாக இருக்குதா? கீழே போக 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 என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறைவாயிட்டே வரும். கீழே வந்ததுக்கப்புறம் துருவ பகுதி வந்ததுக்கப்புறம் நல்லா கோல்டாக இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி வந்து 0லேருந்து ஆரம்பித்து கம்மியாகிட்டு அதிகமாகிட்டே வர மாதிரி இந்த டிகிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. சென்ட்ரல் இருக்கக்கூடியது 0 டிகிரி. மேலே வந்து கேன்சர் இருக்குது இல்லையா? கேன்சருக்கு வந்து 23 டிகிரி. அதுக்கு மேலே போகும்போது 66 டிகிரி. அதுக்கு கீழே மேலே வந்து நார்த்தன் போல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல தான் இங்கே இப்படி வந்து பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? இந்த ஈக்குவட்டார் இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவட்டார் நிலநடுக்கோடு பகுதிக்கு மேலே 23 டிகிரி, கீழே 23 டிகிரி. இது இந்த பீரியடு, இந்த ஜோன் என்ன சொல்லுவாங்கன்னா டோரிட் ஜோன் சொல்லுவாங்க. டோரிட் ஜோன்னா என்ன? வெப்பமண்டல பகுதி இல்லை, கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய பகுதி அதுன்னு சொல்லுவாங்க. அதை டோரிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது கீழே 23 டிகிரி இருக்குது இல்லையா? இந்த 23 டிகிரியிலிருந்து 66 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை சவுத் டெம்பரேட் ஜோன் சொல்லுவாங்க. சவுத் டெம்பரேட் ஜோன், இது சவுத் இருக்குது இல்லையா? அதனால இது சவுத் டெம்பரேட் ஜோன். டெம்பரேட் ஜோன்னா என்ன? மித வெப்பமண்டல பகுதி. அதே போல தான் மேலே பாருங்க 23லேருந்து 66 பாருங்க. கீழேனா அதே மாதிரி மேலேயும். இதே நார்த் டெம்பரேட் ஜோன், நார்த் சைடு இருக்கிறதுனால நார்த் டெம்பரேட் ஜோன், வட மித வெப்பமண்டல பகுதி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி, இது 66 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியை ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் கீழேயும் ஃப்ரிஜிட் ஜோன் சொல்லுவாங்க. இந்த 66 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை ஃப்ரிஜிட் ஜோன் சொல்லுவாங்க. ஃப்ரிஜிட்னா என்ன? குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பகுதியை ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது நமக்கு புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் புரிஞ்சுதுங்களா? என்னென்ன மாதிரிலாம் வந்து வகைப்படுத்தி வச்சுருக்காங்கிறது நல்லா புரிஞ்சுதுங்களா? இதை புரிஞ்சுட்டா இதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இப்போ அடுத்தது வந்து ஈஸியாக புரியுங்க, சரியா? இப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த இன்சுலேஷன் என்ன? சூரிய சக்தி பூமி மேலே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஆனால் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. எங்கே அதிகப்படியாக வந்து அந்த இன்சுலேஷன் நடக்குது? இந்த ஈக்குவட்டார் பகுதியில் தான். இந்த ஈக்குவட்டார் பகுதியில் தான் வந்து அந்த சூரிய சக்தியானது அதிகமாக வந்து செட்டில் ஆகுது. ஸோ அதன் காரணமாக என்ன ஆகும்? அதிகமாக வந்து அங்கே இன்சுலேஷன் நடக்கும்போது அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர்லாம் வந்து எவாபரேட் ஆகும் இல்லையா? ஸோ அங்கே லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும் இல்லையா? எங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமோ அங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுன்றது நம்ம கடந்த கிளாஸ்லேயே பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த இடங்களில் லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுதுங்க. லோ ப்ரெஷர் வந்து இந்த ஏரியாவில் வந்து கிரியேட் ஆகுது. பாருங்கள், லோ ப்ரெஷர் இந்த ஏரியாவில் லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த காற்றானது ஒரு இடத்துல லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆனால் என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய காற்றானது அப்படியே வந்து மேலே போகும். லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். மேலே போகும்போது என்ன ஆகும்? இந்த ஆல்டிடியூடு வந்து மேலே போக போக என்ன ஆகும்? இன்னும் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆக என்ன ஆகும்? அங்கே வந்து மழை, க்ளவுடு ஃபார்ம் ஆகி மழை வர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய காற்று, இந்த காற்றானது கொஞ்சம் கொஞ்சமாக
கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. இப்படி மேலே போகும்பொழுது என்னாகும், இங்கே வந்து மேகம் வந்து உருவாகும். மேகம் உருவாகி மழைப்பொழிவு வந்து ஏற்படும். மழைப்பொழிவு வந்து ஏற்படும். சரிங்களா? இந்த காற்றானது இன்னுமே வந்து மேலே போகுது. நேராக இங்கே என்ன வருது, இங்கே கேன்சர் அப்படிங்கிற இந்த பகுதிக்கு வருது. இந்த டெம்பரேட் ஜோனுக்கு ஒன்று வருது. எங்கே, இங்கே ஈக்குவட்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய காற்றானது ரொம்ப ஹீட் ஆகிறதுனால லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி அந்த காற்றானது அப்படியே அந்த மேலே போகுது. மேலே போனோடனே மழையாக வந்து பொழிஞ்சிட்டு மீதி இருக்கக்கூடிய காற்றானது நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம். என்னதான் வந்து மவுண்டன் பேரியரில் காற்றானது மேலே போனாலும் அது ஆல்டிடியூட் மூலிமா மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டு போன ஈரப்பதத்தில் அங்கே விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய காற்றானது போக தானே செய்யும். காற்று அப்படியே அழிஞ்சு போயிடாது இல்லையா? ஸோ அது போல் மழைப்பொழிவு ஏற்படுத்திட்டு அந்த காற்றானது திரும்ப என்ன பண்ணும், இந்த டெம்பரேட் ஜோனுக்குள்ளே வரும். டெம்பரேட் ஜோன் இந்த கேன்சர் அப்படிக்கூடிய இந்த கடகரேகை இடம் வரும். அதே போல் தான் இங்கே மகர ரேகை வரும். பாருங்கள், இங்கே நடக்கிற ப்ராசஸ் அப்படி எங்கே தான் நடக்கும், இதில் மேலே மட்டும் நடக்கிறது கிடையாது. அதே போல் தான் இந்த காற்றானது இங்கேயும் வரும். இங்கேயும் வந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் மழைப்பொழிவு ஏற்படுத்தும். சரிங்களா? இதே மாதிரி தான் இங்கே போவோம். இங்கே போனதுக்கு பிறகு இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இங்கே வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். ஏன் இங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும், சூரிய சக்தி வந்து இங்கே கம்மியாக இருக்கும். அதனால் இங்கே ஹை ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். சூரிய சக்தி கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ஹை ப்ரெஷராக இருக்குது. சூரிய சக்தி அதிகமாக இருக்குது, இங்கே லோ ப்ரெஷராக இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த காற்றானது இங்கே போகுது. நான் முன்னாடி கிளாஸே பார்த்துருப்போம், ஹை ப்ரெஷர்லேருந்து தானே வந்து லோ ப்ரெஷர் காற்று வரும் அப்படின்னா காற்று வரும். ஏன்னா இங்கேயும் வந்து ஓரளவுக்கு வந்து சூரிய சக்தி இருந்துட்டு தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த காற்றானது இங்கே போகும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய காற்றானது இங்கே வரும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய காற்று எங்கே போவோம், இங்கே தானே போவோம். இங்கே இருக்கக்கூடிய காற்றானது இங்கே வரும், இங்கே இருக்கக்கூடிய காற்றானது இங்கே வரும். ஸோ சுழற்சி முறையில் வந்துட்டே தான் இருக்கும். மெயின் பர்பஸ் இங்கே இருக்கக்கூடிய காற்று மேலே போகுது, அங்கே இருக்கக்கூடிய காற்று இங்கே கீழே வருது. சரிங்களா? இப்போ இந்த லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய காற்றானது நேராக அங்கே போகும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த காற்றானது ரெண்டாக பிரியுதுங்க. இந்த டிராபிக்கல் ஜோன் இருக்கக்கூடிய காற்றானது மேலே போயிட்டு மழையாக பொழிஞ்சிட்டு திரும்ப வந்து இந்த டெம்பரேட் ஜோனுக்குள்ளே வருது. இந்த டெம்பரேட் ஜோனில் என்ன ஆகுதுன்னா, காற்று வந்து ரெண்டாக பிரியுது. ஒரு காற்று என்ன ஆகுனா திரும்ப வந்து டிராபிக்கல் ஜோனுக்கே வரும். அதே போல் இந்த காற்றானது அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். இந்த காற்றானது எங்கே போகுது, நார்த் போல் நோக்கி வந்து போகும். நார்த் போல் நோக்கி இந்த காற்றானது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியா இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அந்த டிராபிக்கல் ஜோன்லேருந்து டெம்பரேட் ஜோனுக்கு போகக்கூடிய அந்த காற்று இருக்குது இல்லையா, இந்த போயிட்டு இங்கே மழைப்பொழிவு ஏற்பட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து பிரிஞ்சு வருது இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஹேட்லி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேட்லி செல். இந்த ப்ராசஸை வந்து ஹேட்லி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹேட்லி அப்படிங்கிற ஒரு மீட்டியோலஜிஸ்ட், வானவியல் ஆய்வாளர் தான் வந்து இது கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி டிராபிக்கல் ஜோன்லேருந்து இந்த காற்றானது டெம்பரேட் ஜோனுக்கு போயிட்டு அங்கே மழைப்பொழிவு ஏற்படுத்தி திரும்ப வந்து ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து திரும்ப ஈக்குவட்டார் ரீஜனுக்கே வருது, ஒன்று வந்து நார்த் போல் நோக்கி போகுது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறாரு. அதை அவர் சொன்னதுனால தான் அவருக்கு இந்த பேர் ஹேட்லி செல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போய் வரக்கூடிய இந்த காற்றுக்கு பேர் வந்து ஹேட்லி செல்னு சொல்கிறாங்க. சரி, இந்த காற்றானது திரும்ப வந்து ஈக்குவட்டார் ரீஜனுக்கு வருது. இப்போ மேலே வந்து போகுது இல்லையா, ஒரு பகுதி வந்து ஈக்குவட்டார் ரீஜனுக்கு வருது, ஒரு பகுதி காற்று வந்து நார்த் போல் நோக்கி வந்து போகுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதே போல் நார்த் போல்லேருந்து ஒரு காற்று ஒன்று வருங்க. நார்த் போல்லேருந்து காற்று வரும். எதுக்காக வருது, இது வந்து நார்த் போலில் ஹை ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா அங்கே சூரிய சக்தி கம்மியாக இருக்கும், அதனால் ரொம்ப ஹை ப்ரெஷராக இருக்கும். இந்த ஹை ப்ரெஷர் காற்றானது லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஈக்குவட்டார் ரீஜன் நோக்கி வரும். ஈக்குவட்டார் ரீஜன் நோக்கி இந்த காற்றானது வரும். இப்போ இந்த நார்த் போலேருந்து வரக்கூடிய அந்த காற்றானது இந்த டெம்பரேட் ஜோன் வருது இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய நார்த் போலேருந்து வரக்கூடிய அந்த குளிரான காற்று, நார்த் போலேருந்து வரக்கூடிய காற்று எப்படி இருக்கும், குளிராக இருக்கும். இங்கே ஈக்குவட்டர் ரீஜன்லேருந்து போகக்கூடிய காற்று எப்படி இருக்கும், சூடாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய காற்று இங்கே பாருங்க டெம்பரேச்சர் ஜோன் இருக்குது இல்லையா, இங்கே ஹை ப்ரெஷர் தான் இருக்குது, இங்கேயும் ஹை ப்ரெஷர் தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காற்றானது கொஞ்சம் வார்மாக இருக்கும், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காற்றானது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து ஈக்குவட்டர் ரீஜன்லேருந்து போகக்கூடிய காற்றானது ரெண்டாக பிரியுது. ஒன்று ஈக்குவட்டர் ரீஜனுக்கு வருது, ஒன்று வந்து நார்த் போல் நோக்கி போகுது. அதே போல் நார்த் போல் ஹை ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய காற்றானது இது நோக்கி வருது. இந்த ரெண்டு இடமும் வந்து கொலைட் ஆகும். ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று வந்து மோதுது. நாம் டைப்ஸ் ஆஃப் பர்சிபிடேஷன் கிளாஸில் வந்து இந்த மாதிரி குளிர்ச்சியான காற்றும் வாமான காற்றும் மோதும் பொழுதும் மழை பொழிவு ஏற்படும் நம்ம அந்த கிளாஸில் பார்த்துருப்போம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இங்கே மழை இது ரெண்டும் வந்து கொலைட் ஆகும்போது இங்கே வந்து ஒரு மழை பொழிவு வந்து ஏற்படுதுங்க. இந்த கொலைடு வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த நார்த் டெம்பரேட் ஜோன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த இடத்துல தான் நடக்கும். நார்த் டெம்பரேட் ஜோன் இங்கே பாருங்கள்,
இந்த கடகரேகை இருக்கு இல்லையா, அந்த கடகரேகைக்கு மேலே கொஞ்சம் தூரம் தான் இந்த இடத்துல தான் அதிகமாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஈக்குவட்டர் ரீஜன்லேருந்து காற்று மேலே போயிட்டு இந்த இடத்துல ரெண்டாக பிரியுது இல்லையா, இப்படி பிரியும் போது அதே நேரத்தில் இங்கே வரக்கூடிய காற்றானது இந்த இடத்துல வந்து கொலைட் ஆகுதுங்க. இங்கே பாருங்க க்ரீன் கலரில் ஷேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நடக்கும், இங்கெல்லாம் போய் நடக்காது. இந்த கொலேஷன் வந்து எங்கே நடக்கும், இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து நடக்கும். நான் வந்து வரைகிறது கொஞ்சம் மாற்றி வரைஞ்சதுனால கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து கொலைட் ஆகுங்க, இந்த இடத்துல வந்து கொலைட் ஆகும். நம்ம அங்கேயே பார்த்துருப்போம், இந்த மாதிரி வார்ம் ஏரும் கோல்டு ஏரும் மோதும் பொழுது அங்கே இந்த இடத்துல வந்து ரொம்ப சிக்கலான ஒரு இடமா இருக்கும். அதனால அந்த ரீஜியனில் ஏரோப்ளைன்லாம் போகிறதுக்கு அந்த மாதிரி வார்ம் ஏரும் கோல்டு ஏரும் வந்து மோதும் போது அந்த நேரத்தில் இந்த ஏரோப்ளைன்லாம் ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கொலேஷன் வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, நான் முன்னாடியே பார்த்துருப்போம், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு 3 அடுக்காக இருக்கும். தரையிலிருந்து கொஞ்சம் தூரம் போனால் அது ட்ரோபோஸ்பியர், அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அயனோஸ்பியர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த கொலேஷன் அப்படிங்கிறது எங்கே நடக்கும், எந்த ரீஜனில் நடக்கும் அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் நடக்குங்க, ஸ்ட்ராட்டோஸ்பியரில் நடக்கும். ஸோ இந்த கொலேஷன் ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது ஒன்று மேலே போகணும், ஒன்று கீழே போகணும். ஒருத்தர் மோதுறாங்க, இப்படி மோதும் பொழுது ஒன்று கீழே போகணும், ஒன்று மேலே போகணும் இல்லையா. ஸோ அப்படி மோதும் போது என்ன ஆகுனா, அந்த மோதக்கூடிய அந்த காற்றானது கீழே வருமாங்க. இங்கே கூடிய இந்த கோல்டான ஏரும் இந்த வார்மான ஏரும் மோதும் போது எந்த இடத்துல, இந்த நார்த் டெம்பரேட் ஜோனில் வந்து மோதும். அதே போல் தான் இங்கேயும், இங்கே பாருங்கள் இதே மாதிரி பச்சை கலர் கொடுத்துருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல அதே மாதிரி மோதும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு காற்றானது, இந்த நார்த் போல்லேருந்து வரக்கூடிய அந்த காற்றானது இங்கே வந்து மோதும் போது என்ன ஆகுனா, மோதி கீழே வரும். ஏன்னா கீழே இடம் இருக்குது இல்லையா, மோதி கீழே வரும். கீழே வரும்போது என்ன ஆகுனா, அதே போல் இந்த காற்றானது திரும்ப ஈக்குவட்டர் ரீஜன் நோக்கி வரும். திரும்ப இந்த மேலே கூடிய அந்த காற்றானது இதில் பாதி என்ன ஆகும், இது வந்து திரும்ப வந்த திசையே போகுங்க. இங்கே வந்து நார்த் போலேருந்து வரக்கூடிய காற்றானது இந்த இடத்துல வரும். அதே போல் இங்கே ஈக்குவட்டர் ரீஜனுக்கு ஒரு காற்றானது பாதி பிரிஞ்சு திரும்ப ஈக்குவட்டர் ரீஜனுக்கு வரும். மீறி வந்து இந்த இடத்துல வந்து மோதிட்டு என்ன ஆகும், திரும்பவும் ஈக்குவட்டர் ரீஜன் நோக்கியே வந்துடும். பாருங்க, குளிர்ச்சியான காற்றானது மேலேருந்து இங்கே வருது. அதே போல் இங்கே ஈக்குவட்டர் ரீஜனில் கூடிய சூடான காற்றானது ரெண்டுமே வந்து மோதுது. எந்த ஏரியாவில் வந்து கொலைட் ஆகுது ரெண்டும், ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து பூமியிலிருந்து ஒரு அடுக்கு, அதுக்கு மேலே கூடிய ஒரு அடுக்கு, ஸோ ஹைட்ல இருக்கும். அதனால் கொலைட் ஆகி திரும்ப கீழே வந்து ஒரு பகுதி வந்து திரும்ப ஈக்குவட்டர் ரீஜன் நோக்கியே போகும், ஒரு பகுதி வந்து திரும்ப வந்த வழியை நோக்கியே போயிடுதுங்க. அவ்வளோதாங்க. இங்கே கூடிய காற்றானது கொலைட் ஆகிட்டு திரும்ப கொஞ்சம் வந்து ரெண்டாக பிரிஞ்சு மேலே போகும்போது இங்கே இருக்கக்கூடிய காற்றானது மோதி திரும்ப வந்த திசையிலே போயிடுறாங்க. என்ன ஒன்று மேலே மோதுறாங்க, மேலே மோதி கீழே வந்து திரும்ப வந்த திசையை நோக்கியே போயிடுறாங்க அப்படின்னு அவங்க பார்க்குறோம். சரிங்களா. அடுத்ததா இன்னொன்று, இது வந்து மிடில் லேயரில் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் நடக்குது. சரிங்களா. இது கீழே ட்ரோபோஸ்பியரில் நடக்கும்போது காற்றுனா இந்த லெவலில் தான் வரும்னு எதாவது கட்டாயங்குதான்னா கிடையாது. கீழே வரும், ட்ரோபோஸ்பியரில் வரும், ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வரும். ஸோ அந்த ஹை ப்ரெஷர் இருக்குது, நார்த் போல்லேருந்து வரக்கூடிய இந்த குளிர்ச்சியான காற்று ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வரும்போது இந்த மாதிரி விஷயம் நடக்கும். இது ட்ரோபோஸ்பியர்னா என்ன, தரைக்கு அடியில் கீழே வரக்கூடிய அந்த காற்றில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய காற்றானது, நார்த் போலில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியான காற்றானது அதே போல் ப்ரெஷர் பாயிண்டை நோக்கி வருதுங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய காற்றானது இந்த டெம்பரேட் ஜோன் இருக்கக்கூடிய காற்றானது, இங்கேயும் சூடான காற்று இருக்கும் இல்லையா, இங்கேயும் ஓரளவுக்கு வெளிச்சம் வந்து படுது இல்லையா, அந்த இன்சுலேஷன் நடக்குது இல்லையா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூடான காற்றானது திரும்பவும் அங்கே நோக்கி போகுது. இதெல்லாம் எங்கே நடக்குது, மேலே இருக்க சொல்கிறது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் நடக்குது, கீழே இருக்கிறது வந்து ட்ரோபோஸ்பியரில் நடக்குது. இது வந்து மீடியம் லெவலில் ஹைட்டில் வந்து நடக்குது, இது வந்து லோ லெவல் நடக்குது. அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ இதுவும் வந்து இங்கே இருக்கக்கூடிய காற்றானது மோதுது. சரிங்களா. இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, இந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல சொல்லும்போது உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது இந்த கிளாஸ் வரைக்கும் நம்ம கடந்த 4-5 கிளாஸே சொல்லியிருப்போம், எங்கே வந்து அதிகப்படியான வெளிச்சம் இந்த இன்சுலேஷன் அப்படிங்கிறது நடக்குமோ அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல வந்து வெளிச்சமே இருக்காது, இந்த இடத்துல வந்து ஏன் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல இந்த லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இன்சுலேஷன் கிடையாது. இந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கு இன்சுலேஷன் காரணம். ஆனால் இந்த இடத்துல வந்து சூரிய வெளிச்சம் இல்லைனாலும் இந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஏர் தான், காற்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த இடத்துல காற்று வந்து அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல காற்று கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இப்போது இதுதான் ஒரு பொருள்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து ஊதுறேன், நான் தம் கட்டவே இல்லை, இந்த பொருள் போய் தனியாக விழுமா, விழாது. இதே நான் நல்லா ஃபுல்லாக காற்று வந்து ஃபுல்லாக தம் கட்டுறேன்,
இப்படி ஊற்றும் போது என்ன ஆகும், அதிகப்படியாக அந்த பொருள் வந்து தூரம் போய் விடும். ஒரு சின்ன பேப்பர் துணை விழும்போது ஸ்பூன் ஊதுனா கொஞ்சமாக தான் போகும். நல்லா இழுக்கும்போது என்ன ஆகும், காற்று உள்ளே போகுது, அந்த இடத்துல ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல காற்று வந்து கம்மியாகும் பொழுது இந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், இங்கே கூடிய குளிர்ச்சியான காற்றானது இங்கே வருது, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய காற்றானது இதை நோக்கி வந்து போகுது, லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுனால. சரிங்களா, இந்த ரெண்டு காற்றும் மோதும் பொழுது இது வந்து எங்கே வந்து நடக்குது, ட்ரோபோஸ்பியரில் வந்து நடக்குது. இந்த ரெண்டு காற்று மோதும் பொழுது முன்னாடி நடந்த இந்த விஷயத்துக்கு வந்து மிடில் லேயர் நடக்குது. மிடில் லேயர் நடக்கும்போது ஒன்று இது கீழே போகலாம், இல்லை மேலே போகலாம். ஸோ என்ன ஆகுது, மோதும் போது கீழே வருது. ஆனால் இந்த காற்றுக்கு கீழே போகிறதுக்கு இடம் கிடையாது, ஏன்னா இதான் லாஸ்ட் லேயர். ஸோ என்ன பண்ணுது, மோதி என்ன பண்ணுது, மேலே போகுது. மோதி என்ன பண்ணுது, மேலே போகுது. இப்படி மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா, திரும்ப இந்த காற்றானது திரும்ப இதை நோக்கியே வருது. போன காற்று திரும்பி வந்ததுங்க. அதே போல் தான் இங்கே இருக்கக்கூடிய காற்றும் வந்த விதத்தில் திரும்பி நார்த் போலுக்கே வந்து போகுதுங்க. இல்லைதாங்க, இந்த லோ ப்ரெஷர் இந்த இடத்துல வந்து காற்றழுத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது இன்சுலேஷன் அங்கே இல்லைனாலும் அந்த இடத்துக்குரிய காற்றழுத்தம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா இந்த கொலேஷன்னால அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் என்னது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை புரியல அப்படின்னு சொல்லிட்டு இதிலே இருக்காதீங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் வந்து பார்க்க என்ன ஆகும்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 4-5 கிளாஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்து திரும்ப ஒரு தடவை இந்த கிளாஸை பார்க்கும்போது ஆமாம் இது ஈஸியாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ முதல்ல பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ புரியலேன்னு கவலைப்படாதீங்க. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ சூரியன்ல வரக்கூடிய அந்த இன்சுலேஷன் ஆனது ஈகுலர் ரீஜனில் வந்து விழுது. அதனால் அங்கே லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுனால காற்றானது டெம்பரேட் ரீஜன் நோக்கி போகுது. அப்படி வந்து ஹை ஆல்டிடியூடில் போகும்போது சூடான காற்று மேலே போகும்போது மேகமாக வந்து ஃபார்ம் ஆகி மழைப்பொழிவு ஏற்படுத்துது. திரும்ப வந்து டெம்பரேட் ஜோனில் போனதுக்கப்புறம் அந்த காற்றானது ரெண்டாக வந்து பிரியுது. ஒன்று ஈகுலர் ரீஜன் நோக்கியே வருது, ஒன்று வந்து நார்த் போல் நோக்கியே வருது. இந்த ப்ராசஸை ஹேட்லி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் அதை கண்டுபிடிச்சாரு. ஸோ ஒரு பகுதியானது நார்த் போல் நோக்கி போகுது இல்லையா, அதே நேரத்தில் நார்த் போல் இருக்கக்கூடிய குளிர்ச்சியான காற்றானது திரும்ப வந்து இந்த டெம்பரேட் ஜோன் நோக்கி வருது. இந்த ரெண்டு இடமும், இந்த குளிர்ச்சியான காற்றும் இந்த சூடான காற்றும், இந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போன ஒரு காற்றும் இந்த காற்றும் வந்து மோதும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல மோதி என்ன ஆகுது, கீழ் நோக்கி வருது, சிங்க் ஆகுது. கீழ் நோக்கி வரும்போது அந்த காற்றானது திரும்பவும் இந்த ஈகுலர் ரீஜன் நோக்கியே வருது. வந்த காற்று திரும்பவும் வந்து நார்த் போல் நோக்கி போகுதுன்னு சொல்லுவாங்க. இப்படி கொலைட் ஆகும் போதும் அந்த இடத்துல மழை பொழிவு ஏற்படும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் விமானங்கள்லாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் நடக்கும். ஒரு மிட் லேயர், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், இது வந்து விஷயம் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் நடக்கும். அதே போல் ட்ரோபோஸ்பியர், அதாவது பூமியிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் வரக்கூடிய காற்றானது நார்த் போலேருந்து அதே மாதிரியான ஒரு குளிர்ச்சியான காற்று ஒன்று வருது. அதே போல் டெம்பரேட் ரீஜன்லேருந்து ஒரு சூடான காற்றானது திரும்ப இங்கே நோக்கி போகுது. இந்த இடம் என்ன வந்து சப் போலார் ரீஜன். இது வந்து போலார் ரீஜன், இது வந்து சப் போலார் ரீஜன். இந்த சப் போலார் ரீஜன் சப்போலார் ரீஜனில் ரெண்டுமே வந்து கொலைட் ஆகுது. இது வந்து ட்ரோபோஸ்பியர் நடக்குது. பூமியிலிருந்து கீழே நடக்குதுனால கொலைட் ஆகி கீழே போக முடியாதனால மேலே போகுது. மேலே போயிட்டு என்ன ஆகும், திரும்ப ஈகுலர் ரீஜன் நோக்கியே வரும். இது என்ன ஆகுது, திரும்ப போலார் ரீஜன் நோக்கியே போகும்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபெரல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெரல் செல், FERREL, ஃபெரல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே கூடிய ஹேட்லி செல்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபெரல் செல்னு சொல்கிறாங்க. ஸோ கொலைட் ஆகி மேலேயே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. இப்போவும் உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்க. ஒன்று, டிராபிக்கல் ஜோன். இது வந்து டிராபிக்கல் ஜோன் இல்லையா, இந்த டிராபிக்கல் ஜோனில் லோ ப்ரெஷராக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த இடம் வந்து சப் டிராபிக்கல் ஜோன் சொல்லுவாங்க. சப் டிராபிக்கல் ஜோன், இது வந்து டிராபிக்கல் ஜோன், இது வந்து சப் டிராபிக்கல் ஜோன். சரிங்களா, அதே போல் இதுவும் தான் சப் டிராபிக்கல் ஜோன் தான். ஸோ இந்த இடங்களில் வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும். இங்கே டிராபிக்கல் ஜோனில் லோ ப்ரெஷராக இருக்கும், சப் டிராபிக்கல் ஜோனில் ஹை ப்ரெஷராக இருக்கும். அப்படியே மேலே போகும்போது இது வந்து சப் போலார் ரீஜன் சொல்லுவாங்க. இது போலார் ரீஜனுக்கு பக்கத்தில் இருந்தால சப் போலார் ரீஜன். இங்கே வந்து லோ ப்ரெஷராக இருக்கும். அப்படியே நார்த் போலுக்கு போகும்போது, போலார் ரீஜனுக்கு போகும்போது ஹை ப்ரெஷராக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது வந்து இப்படியே இருக்குமா அப்படின்னா அதுதான் கிடையாது. கோரியாலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். கோரியாலிஸ் எஃபெக்ட்னா என்ன, பூமி சுற்றும் பொழுது இது வந்து மாறுபடும். பூமி சுற்றும் போது இது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி சுற்றும் போது சேஞ்ச் ஆகும் இல்லையா, நம்ம இப்போ வேகமாக சுற்றுறோம், வேகமாக நிற்கும் போது நம்ம இப்படி தான் போவோம், ஆனால் சைடு வாங்கி இப்படி போவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் கோரியாலிஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பூமி சுற்றும் போது இந்த போகக்கூடிய காற்றானது வேரி ஆகும்னு சொல்லுவாங்க. இதை ஈஸ்டர்லீஸ், வெஸ்டர்லீஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க.
ஈஸ்டர்லிஸ் வெஸ்டர்லிஸ் ரெண்டா பிரிக்கிறீங்க. என்னன்னா இப்போ நார்மலாக ஒரு காற்றானது கிழக்கு, இதுதான் வந்து கிழக்குன்னு வச்சுங்களேன், ஈஸ்ட், இது வந்து வெஸ்ட் அப்படின்னா, இப்போ பூமி சுத்தும் பொழுது மேற்குலேருந்து வரக்கூடிய வெஸ்ட்லேருந்து வரக்கூடிய காற்றானது ஈஸ்ட் நோக்கி போகுது அப்படின்னா அது வேற திசையில போகணும். ஆனால் அந்த பூமி சுத்தத்தின் காரணமா ஈஸ்ட் நோக்கி போகுது. வெஸ்ட்லேருந்து வரக்கூடிய காற்றானது ஈஸ்ட் நோக்கி போகுது அப்படின்னா அது வெஸ்டர்லீஸ். அதே போல ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய காற்றானது வெஸ்ட் நோக்கி போகுது அப்படின்னா அது வந்து ஈஸ்டர்லீஸ். அதாவது எங்கிருந்து அந்த காற்று போகுது, தெற்குலேருந்து வீசுறதுனால தென்மேற்கு பருவ காற்று, வடக்குலேருந்து வீசுறதுனால வடகிழக்கு பருவ காற்று. அதே போல தான் ஒரு காற்றானது வெஸ்ட்லேருந்து வீசினா அது வந்து வெஸ்டர்லீஸ், ஈஸ்ட்லேருந்து வீசினா அது வந்து ஈஸ்டர்லீஸ். அதுதாங்க சொல்கிறாங்க. இந்த கொரியோலிஸ் எஃபெக்ட்டும் வந்து இதனால தான் வந்து இது வந்து நார்மலாக இருக்கும். நார்மலாக இங்கேருந்து போகுது, இப்படி வருது, இப்படியே இருக்கும். இது வந்து சுற்றுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த திசையை வந்து மாறி மாறி போகுது கான்ஸ்டண்ட்டாக. இது போகக்கூடிய திசையிலிருந்து மேற்கொண்டு இந்த திசையை நோக்கி போகுது. இது வந்து கொரியோலிஸ் எஃபெக்டில் ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளானட்டரி விண்ட்ஸ்னால தான் நமக்கு பருவக்காற்று பருவமழையெல்லாம் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய காற்றானது அதிகமாக இங்கே டிராபிக்கல் ஜோனு தானே இருக்கணும், விழுது. இந்த இடம்லாம் பாலைவனமாக தானே இருக்கணும். ஏன் இந்த இடத்துலலாம் வந்து பசுமையாக இருக்குது? ஏன் இடத்துல பசுமையாக இருக்குது? இந்த இடம்லாம் வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கணும். ஏன் இந்த இடத்துல வந்து சில நேரங்களெல்லாம் வந்து பாலைவனமாலாம் இருக்குது? ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ எந்த காரணமானா இதுதான் இந்த பிளானட்டரி விண்ட்ஸ்னால தான். பிளானட்டரி விண்ட்ஸ் வந்து மாறி மாறி போகிறதுனால சில இடங்களில் வந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது. ஸோ அதில் வந்து பசுமையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்கிறதுனால தான் நம்ம பிளானட்டரி விண்ட்ஸ் பற்றி படித்தோம். ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக அடுத்தடுத்து வர கிளாஸை நம்மளால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் பிளானட்டரி விண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸ் புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த கிளாஸில் திரும்ப நான் அங்கங்கே ஒன்று ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நன்றி.